ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கிற இன்னொரு முக்கியமான ஹாண்டட் பிளேஸ் தாங்க. சரி, இந்த பிளேஸ் ஏன் ஹாண்டட் பிளேஸில் வந்துட்டு லிஸ்டட் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் டீப் டைவ்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி போய் பார்த்தோம்னா, இந்த இடம் வந்துட்டு சென்னையில் இருக்கிற வால்மீகி நகரில் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, அப்படி அங்கே என்னதான இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்கே F2ன்ற ஒரு பில்டிங் இருக்கிறதாகவும், அங்கே ஒரு லேடி இருந்துட்டு வந்ததாகவும், அவங்க வந்துட்டு சூசைட் பண்ணிவிட்டு இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நடுராத்திரியில் அந்த வீட்டிலேருந்து நிறைய அலறல் சத்தமும், அதுக்கப்புறமா ஜோராக கூப்பாடு போட்டு அலற சத்தமும் கேட்டிருக்குன்னு சொல்லி நிறைய பேர் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லை காய்ஸ், நிறைய பேர் வந்துட்டு ஏர்லி மார்னிங் டைமில் அந்த வீட்டோட டோர் வந்துட்டு தானாகவே திறந்து தானாகவே மூடுறது நிறைய பேர் விட்னஸ் பண்ணியிருக்குன்ட்டு ரிப்போர்ட்டட் பண்ணியிருக்காங்க. அங்கோட நிற்காமல் நம்ம டெக்னிக்கல் சைடாகவும் பார்க்க போனோம்னா, நம்ம அந்த ஸ்ட்ரீட்டை க்ராஸ் பண்ண போகும்போது நம்மளோட மொபைல் ஃபோன் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளிக்கர் ஆகிறதாகவும், அது மட்டும் இல்லாமல் மொபைல் நெட்ஒர்க்கே கம்ப்ளீட்டாக வந்துட்டு 0 ஆயிருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த இடத்த வந்துட்டு கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஒரு பில்டிங் இல்லைன்னுட்டு சில பேர் சொல்லியிருக்காங்க. சில பேர் வந்துட்டு அப்படிப்பட்ட ஒரு வீடு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்ட்டு நம்மளுக்கு தெரியல. சென்னை மக்களே நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த இடத்தை பற்றி தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் இதை தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை அடிச்சு விட்டுக்கோங்க. அது அப்படி கூட ஒரு லைக்கும் போட்டு விட்டுக்கோங்க. தேங்க்யூ.